Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மதுரை அவனியாபுரம் அருகே கோயில் திருவிழாவில் முன் விரோதம். காலனி பகுதியைச் சேர்ந்த வாலிபர்களை அரிவாளால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. அவரது நண்பர் ராஜா உசேன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோயில் திருவிழாவின் போது முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலாஜி மற்றும் அவரது நண்பரான ராஜா உசேன் ஆகிய இருவரும் மாநகராட்சி காலனி பகுதியில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய கும்பல் பாலாஜி மற்றும் ராஜா உசேனிடம் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கண்ணுமைக்கும் நேரத்திற்குள் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் பாலாஜியையும் ராஜா உசேனையும் சரமாரியாக வெட்டியது. அக்கும்பலின் கொடூர தாக்குதலில் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த பாலாஜி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது நண்பர் ராஜா உசேன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த அவனியாபுரம் போலீசார் உடனே விரைந்து வந்து பாலாஜியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொடூர கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய 6 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தேடுதல் வேட்டையில் 21 வயதான மாதேஷ் மற்றும் 17 வயது நிரம்பிய 4 சிறுவர்கள் என மொத்தம் 5 பேரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இன்னும் தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளியான பூவலிங்கம் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கோயில் திருவிழா தகராறில் நடந்த இச்சம்பவத்தால் அவனியாபுரம் பகுதியில் பெரும் பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.